போஹா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவல் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப்பு அவல் ஊற வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக 4 மினிட்ஸில் அவல் நல்லா ஊறியாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை ஊற வைக்க வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம். அடுத்து இன்றைக்கி நம்ம போஹா உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 4 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது வேர்க்கடலை ரோஸ்டட் ஸ்மெல் வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடணும். இப்போ நம்ம வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ண அந்த எண்ணெயிலே நம்ம தாளிக்கணும். அதில் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு சேர்க்கணும். அப்புறமா கொஞ்சம் ஜீரகம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்க்கணும். பெருங்காயப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட வெங்காயம். இன்றைக்கி நான் 2 கப் அவலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கணும். அடுத்தது இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி சேர்க்கணும். இன்றைக்கி நான் இதில் சேர்த்துருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. அடுத்ததில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்க்கணும். அடுத்தது இதில் நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். இப்போ ஒரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கா இல்லையான்னு. உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை, பட் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது வெந்துடும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும். அடுத்தது இதில் நம்ம அவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அது சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 சைஸ் லெமனோட ஜூஸ் சேர்க்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா பீனட், அது சேர்க்கணும். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண அந்த அவல் சேர்க்கணும். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட போஹா ரெடி ஆகிடும். இது மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் ஃபுல்லி லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டால் போஹா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான போஹா ரெடி.